படத்துல வந்துட்டு நெறைய டெலீட்டட் சீன்ஸும் இருக்கு. அதுலயுமே நீங்கலாம் இருந்தீங்களா? இன்னும் என்னென்ன சீன்ஸ்லாம் டெலீட் ஆச்சு? அத பத்தி சொல்லுங்க. நெறைய இருக்கு. நெறைய இருந்தது. அந்த வீட்ல ஒரு காமெடி சீக்வென்ஸ்லாம் இருந்தது. தனியா வச்சு என்ன ஒரு டான்ஸ் இதெல்லாம் வச்சு ஒண்ணு எடுத்தாங்க. ஸோ அதுவும் நான் எதிர்பார்த்தேன். சரி அது டான்ஸா? ஆமா. என்னென்ன சொல்றான் பாருங்க. திரிஷா மேம்லாம் சொல்லுவாங்க. "ஏன் அங்க நிக்கிறீங்க? உட்காருங்க" அப்படின்னு. இந்த பக்கம் சூர்யா சாரு, அந்த பக்கம் திரிஷா மேம். நடுவுல நான் உட்காந்துக்கிட்டு கில்ட்டியா இருங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. நான் அப்படியே நடுவுல உட்காந்துக்கிட்டு இது என்ன எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாம எஸ் மேடம். ஆமா. கரெக்ட் தான் மேடம். யா. ஆனா எல்லா ரோலும் பண்ணணும்னு ஆசை எனக்கு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வில்லனா நடிக்கணும். ஹீரோயினி எப்படி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் படமே அமீர் சார் படத்துல நான் ஒரு ரோல் பண்ற மாதிரி இருந்தது. ம். அது பயங்கரமா கிளப்பி விட்டாங்க. இந்த சின்ன வயசு கார்த்தியே நீங்க அப்படின்னா யார் அத கிளப்பி இப்படி விட்டா? சிரிக்காதீங்க. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கண்ணீர் வந்து அழுது அப்படிலாம் எதுவுமே இல்லை. சந்தோஷமா இருந்துச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்ட் மீடியா. திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துல கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்திருப்பார். ஆனா இவருடைய கேரக்டர் நல்லா எல்லாரும் மனசுலயும் பதிற மாதிரியான ஒரு சீன் தான் வந்திருப்பாரு. எஸ், நனதன் கல்கிராஜா. ஹாய், வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ கருப்பு படம் வெற்றிகரமா தியேட்டர்ல பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க கேரக்டர பத்தி எனக்கு பேசணும்னு. அதாவது அதான் இவர் மேல கோவமும் வர மாட்டேங்குது. உங்க கேரக்டர் பிடிக்கவும் செய்யாது, பிடிக்காமயும் இருக்காது. 2த்துக்கும் நடுவுல ஒரு மாரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான். ஸோ அது எப்படி நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க? இந்த படம் எப்படி வந்துச்சு? அத பத்தி சொல்லுங்க. இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, மேனேஜர் கால் பண்ணாங்க. ம். கால் பண்ணி அவர் ரொம்ப ஸ்டார்டிங்கா சொல்லுங்க. ஓகே. கால் பண்ணி இந்த மாதிரி அ சூர்யா சார் படம் சொன்னாங்கல்ல. என்ன கேரக்டரா இருந்தாலும் ஓகே. ஆமாமாமா. சூர்யா சார் படம், ஆர்ஜே பாலாஜி நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடல் அவரு. வந்து நான் உடனே ஓகே சார் எந்த ரோலா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா, அப்புறம் எந்த ரோல்லாம் கேட்கல. போயாச்சு. ஷூட்டிங்ஸ் பட்டு போயாச்சு. ஸோ அவர் குடுத்த அந்த மீட்டர் தான். நீங்க சொன்ன மீட்டர் இருக்குல்ல, அது சார் ஆர்ஜே பாலாஜி அவர் சொன்ன கேரக்டர் தான். அது எஸ்பெஷலி அந்த சூர்யா சார் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறப்போ, நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டோம். நட்டி சார் வீட்டுக்குள்ளலாம். "ஏங்க புரிஞ்சுக்கோங்க போங்க. எங்கள ஐயோ உட்டா தான் என்னய்யா?" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல உங்க மேல கோவம் வந்துச்சு. பட் உங்க பாடி லாங்குவேஜ் மூலம் "என்னாலயே முடியலங்க. தயவு செஞ்சு போயிருங்க." அப்படின்னு நீங்க சொன்னனால சரி ஓகே. கோவமும் வராம அது ஒரு மாரி பேலன்ஸ் ஆயிருச்சு. அண்ட் படத்துல வந்துட்டு நெறைய டெலீட்டட் சீன்ஸும் இருக்கு. அதுலயுமே நீங்கலாம் இருந்தீங்களா? இன்னும் என்னென்ன சீன்ஸ்லாம் டெலீட் ஆச்சு? அத பத்தி சொல்லுங்க. நெறைய இருக்கு. நெறைய இருந்தது. அந்த வீட்ல ஒரு காமெடி சீக்வென்ஸ்லாம் இருந்தது. நட்டி சார் கூட லாம் இருந்தது. அதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தனியா சோலோவா நம்ம கேமராமேன் தனியா வச்சு என்ன ஒரு டான்ஸ் இதெல்லாம் வச்சு ஒண்ணு எடுத்தாங்க. ஸோ அதுவும் நான் எதிர்பார்த்தேன். சரி அது டான்ஸா? ஆமா. அந்த டான்ஸ்லாம் ஆடி படத்துல உங்களுடைய கேரக்டருக்கு டான்ஸ்க்கு என்ன வேலைங்கிற மாரி அதுதான் இருக்கு. டான்ஸ்லாம் போட்டு எடுத்தாங்க. எங்க வப்பாங்க? எந்த சாங்ல வப்பாங்க? அந்த இதுல வப்பாங்களா? அப்படின்ற மாரி நான் அந்த சீன எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது அது இல்ல. படத்த அவுட்டா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப புடிச்சிருந்தது. செமையா எனக்கே அருள் வர மாரி கருப்பா அப்படி இருந்துச்சு. அதுவும் சூர்யா சார் அந்த இதுல பார்க்கும்போது வேற மாரி இருந்துச்சு. டோட்டலா வேற மாரி இருந்துச்சு. எஸ். அது அதாவது எனக்கு அது அதான் சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் செட்டுக்கு வரும்போது ஆர்ஜே பாலாஜி சார் அங்க நிக்கிறாங்க. நான் போயிட்டு அவர்ட்ட போயிட்டு, "சார்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சீன் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். நீ பக்கத்துலயே சூர்யா சார் நிக்கிறாரு. நான் அத கண்டுக்கவே இல்ல, பார்க்கவும் இல்ல. அப்படியே அவர பார்த்தே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அவரு பக்கத்துல நிக்கிறோம். "சார் நீங்களா சார்?" சார் நான் உங்க ஃபேன் சார்" அப்படின்னு சொன்னேன். "சூப்பர், சூப்பருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப சேர் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னென்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க?" அப்படி இப்படின்னு நெறைய கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் சமீபத்தில உங்க போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன்யா. உங்களோட போஸ்ட் எங்கேயோ பார்த்துட்டு சொன்னாரு. என்ன என்ன படம் நடிச்சிட்டு இருக்க? ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்ன போஸ்ட்?" 2 நாளா டிஸ்கஷன் பண்ணிட்டோம். என்ன படம்? சார் அந்த படமா? அது இல்லையா? அப்புறம் மக்கேனல் கேட்பாரு. அ சார் இந்த படத்த நீங்க சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். அப்டின்னா இன்னொரு படத்த சொல்லுவேன். எந்த படம்? ஒரு ஒரு படமா ஒவ்வொரு சொல்லுங்க. படமா நான் சொல்லுவேன். அது இல்லையா? அப்டின்னு சொல்லிட்டு.
அப்புறமா வந்து ஒரு நாள் கேட்டாரு, "நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேல்ல?" அப்படின்னு. "ஆமாங்க சார்." "யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க?" அப்படிங்கும்போது, நான் டக்குன்னு வந்து அமீர் சார்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. அவர் பார்த்தாரு. "அமீர் சார்ட்ட ஒர்க் பண்ணீங்களா? என்ன படம் ஒர்க் பண்ணீங்க?" பிருத்திவிராஜ் தான் சார் ஃபர்ஸ்ட்டு. அப்படியே, "ஓ! அப்படியா? ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ரெஸ்ட் இஸ் நாள் ஹிஸ்டரி. வந்து அப்புறமா கண்டுபிடிச்சிட்டாரு. "ஓ! நீ இந்த கொம்பு சீவின்னு ஒரு படம் பாத்தேன். அதுதான்யா அந்த போஸ்டர் பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாரு. விஜயகாந்த் சார் சன்னு கூட நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஆமாங்க சார். ஸோ ஓகே. ஆமா. ஸோ இப்படி அந்த மாரி நடந்தது. போச்சு. ம். அண்ட் நல்ல மெமரி. ஏன்னா வந்து உட்காருங்க அந்த த்ரிஷா மேம்லாம் சொல்லுவாங்க. "ஏன் அங்க நிக்கிறீங்க? உட்காருங்க" அப்படின்னு. இந்த பக்கம் சூர்யா சாரு, அந்த பக்கம் த்ரிஷா மேம். நடுவுல நான் உட்காந்துக்கிட்டு கில்ட்டியா இருங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. நான் அப்படியே நடுவுல உட்காந்துக்கிட்டு இது என்ன எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாம எஸ் மேடம். ஆமா. கரெக்ட்டு தான் மேடம். யா. ஆமாங்க சார். ஓ! செம்ம 2 பேரும் நடுவுல தனுஷ் மாரி தான். ஆமா, யா. ஆமா, ஆமா. யா. ஓகே. மொத்தம் நான் எவ்வளோ நாள் சார் நீங்க ஷூட்டிங் போனீங்க? ஒரு 20 டேஸ் போயிருப்பேன். 20 டேஸ். ஓகே. ஸோ அந்த 20 டேஸ் போனப்போ உங்களுடைய கேரக்டரைசேஷன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள எப்படி ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ண உங்களுக்கு ஆசை? கமெடியனா நம்மள பார்க்கணும்னு ஆசையா? இல்ல வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸ் ரோல் பண்ணணும். நம்ம சீரியஸா கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாரி பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையா? உங்களுடைய ஆசை என்ன? அதிகமா காமெடி நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அ அது வரும் அப்படின்றனால, காமெடி மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா எல்லா ரோலும் பண்ணணும்னு ஆசை எனக்கு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வில்லனா நடிக்கணும். ஹீரோயினிய புடிச்சு இழுக்கணும் அப்படின்லாம் இல்ல. அ. அந்த மாரிலாம் ஒரு ஆசை இருக்கு. ஓகே. வேற மாரி. ஓகே. நல்ல நடிகனா ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்கள நெறைய படத்துல ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆனா அந்த காமிக்கல் டச்சோட வைக்கிறாங்க. இன்னும் மகாராஜாலயுமே வந்துட்டு அது திருடன். திருடன் ஆனா ஒரு காமெடி டச்ல இருக்கும். இப்ப இங்கேயுமே வந்துட்டு அந்த நட்டி சார் அவரு கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஷேட் தான். அப்ப அவருக்கு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல தான் இருப்பீங்க. அந்த காமெடி டச்சோட இருக்கும். சோ அதுதான் உங்களுடைய ஃபேவரைட். உங்களுக்கா அது வருதா? இல்ல அது டைரக்டர்ஸ் குடுக்குற இன்புட்டா? அது எப்படி? இல்ல டைரக்டரும் அந்த மாரி எழுதுறாங்க. எனக்கும் அது வரும். என்னதான் நீங்க வந்து ஒரு 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 கேரக்டர் குடுத்தாலும், அதுக்குள்ள ஏதாவது லைட்டா சின்னதா காமெடி பண்ணலாம். அப்படின்னு எனக்கு ஒரு கிரேசியா ஏதாவது பண்ணணும். அப்படின்னு நம்ம நம்ம ஸ்டைல்ல ஒண்ணு இருக்கும். ஸோ அப்படியே பார்க்கறனால அவங்களும் அப்படி டைரக்டர்ஸும் அப்படி அந்த மாரி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க இப்ப நடிச்ச படங்கள் எல்லாமே டைரக்டர் சொல்றது அப்படியே நடிப்பீங்களா? இல்ல உங்க இன்புட்ட நீங்க போட்டு டைரக்டர்ஸ்ட்ட இல்ல நான் இந்த மாரி கொஞ்சம் ட்ரை பண்றேன் பாருங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி இல்ல நடிப்பீங்களா? ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு மாதிரி. அ அதுல வந்து நான் சொல்லுவேன். இந்த மாரி பண்ணிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிச்சு காமிப்பேன். அவங்களுக்கு அது பிடிக்கும். ஓ! சூப்பருங்க. இத பண்ணிக்கலாம். மோ மேக்ஸிமம் நம்ம சொல்லி காட்டுறது அவங்களுக்கு பிடிக்குன்றனால, அத அப்படியே வச்சுருவாங்க. ஆமா. நம்மளோட இன்புட்டும் கொஞ்சம் இருக்கும். மேக்ஸிமம் டைரக்டர் சொல்றது தான். ஸோ அதுல நம்ம என்ன பண்ண முடியும்? ம். ம். இப்போ லைக் இப்போ சந்தானம் சார், இப்போ நெறைய கமெடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே அவங்களுடைய காமெடி போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு எப்படி ஆசை? நமக்கு நம்மளே கியூரேட் பண்ணி நடிக்கணும் ஆசையா? இல்ல டைரக்டர் சொல்றத நம்ம கரெக்ட்டா பண்ணணுங்கிறது உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? இல்ல டைரக்டர் சொல்றதையும் நம்மளோட இன்புட்டும் சேர்ந்து தான். ம். சேர்ந்து பண்ணணும். இப்ப வந்து சந்தானம் அண்ணன் இருக்காங்கன்னா, சந்தானம் அண்ணன் வந்து அவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே அவர் சீன் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து, அவங்க வந்து ஒரு 10 பேர வச்சு டிஸ்கஷன் பண்ணி, ஸோ அதில என்ன பண்ணலாம்? பெட்ரோமேண்டா இந்த டயலாக் போடலாமா? இந்த கவுண்டர் போடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணி, ஒரு சீனுக்கு அவ்வளோ உழைப்பாங்க. சந்தானம் அண்ணன்னா அவ்வளோ உழைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து நம்ம டீம் வச்சுலாம் பண்றது அந்த மாரிலாம் இல்ல. இப்ப தான் நம்ம அப்படியே அவங்க கூட நடிச்சுக்கிட்டு அப்படியே வரோம். ஸோ வந்து நம்மனால என்ன முடியுமோ, நம்ம இன்புட்ட இப்ப வந்து ஒரு ஒரு கதைய வந்து ரஜினி சார்ட்ட குடுக்குறதுக்கும், அ விஜயகாந்த் சார்ட்ட குடுக்குறதுக்கும், ஒரு சீன் எப்படி இருக்கும்? இப்போ ரஜினி சார் "ஏய் அப்படியா? அவரோட ஒரு அப்படியா?" ஸ்டைல். ஆமா. அது தூக்கி போட்டுருந்தேன். ஏய் அது ஒரு மாரி இருக்கும்ல. அவங்க அந்தந்த சீன ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எப்படி கேரி பண்றாங்க? தனித்துவம் இருக்கணும்ல. அது எப்போதுமே இருக்கணும். இருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்கணும். சோ ஸோ உங்களுக்கு அந்த தனித்துவம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தனித்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சூப்பர். அண்ட் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏடியா வந்தேன் அப்படிங்கிறீங்க. பருத்திவீரன் படத்துல. சோ அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் a லாங் ஜர்னி. எத்தன வருஷம் நீங்க ஏடியா இருந்தீங்க? எத்தன வருஷம் கழிச்சு ஆக்டிங்க்குள்ள வந்தீங்க? ஏடியா வரும்போதே ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட்டா? ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். ஆனா யாரும் நடிக்க வாய்ப்பு குடுக்கலல்ல. உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அப்படிதான் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் படமே அமீர் சார் படத்துல நான் ஒரு ரோல் பண்ற மாரி இருந்தது.
அது பயங்கரமா கிளப்பி விட்டாங்க. வந்து இந்த சின்ன வயசு கார்த்தியே நீங்க தான் அப்படின்லாம். யார் அத ஏங்க கிளப்பி இப்படி விட்டா? சிரிக்காதீங்க. ஏன்னா, அ, நான் அப்ப சின்ன பையனா இருப்பேன். அ, மீசை கூட வந்திருக்காது. அ. இப்பதான் தாடியும் கிடியுமா அப்படி இருக்கும். இல்ல அப்படி உங்கள கிளப்பி விட்டு உங்களைய வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஆமா. அப்படி வந்து அப்ப அந்த அறியாத வயசு, புரியாத மனசு. சொன்னது யாரு? சொன்னது வந்து அங்க இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஓகே, ஓகே. ம். ஸோ அவரு தான் சொன்னாரு. "ஏய் அது நீ தான்" இல்ல நான் போய் எழுதி பார்த்தேன். ட்ரீம்வொர்க் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. பேர்லயே எழுதியிருந்தது. மக்கா மக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனா வந்து இளையராஜா சார் சாங்கு போடுறாங்க. "இந்த சாங்கே உனக்கு தான்ப்பா" அப்படின்ட்டாங்க. ஆ. அதான் அறியாத வயசு, புரியாத மனசு 2ம் சேர்ந்து காதல். அப்படிலாம் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கேன். ரெக்கார்டு இதெல்லாம் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் பார்த்தா அங்க ஒரு பையன் நடிச்சிட்டு இருக்கான். "தம்பி அப்படியே ஓரமா நின்னு ஃபீல்டு கிளியர் பண்ணு" அப்படின்ட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அப்ப எப்படி இருந்துச்சு? அது ஒரு மன வலி தான். அ. அது அப்படியே போயிடுச்சு. வேஸ்டட் என்னங்க ஆயிருச்சுல. ஆமா. வேஸ்டட் மொமெண்ட் மாரி. அதுதான் அந்த தாக்கம் தான் என்னமோ தெரியல. இப்போ நான் குரங்கு பொம்மையில ஒர்க் பண்ணேன். ஆ டைரக்டர் நித்திலன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அவரு தான் வந்து திடீர்னு அவங்க பெரிய பெரிய கேரக்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது, இந்த கேரக்டர் இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் நடிச்சுலாம் காமிப்போம்ல. நமக்கு நடிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நடிச்சு காமிப்போம். அவரு ஒரு நாள் வந்து, "நீ தான்யா அந்த ரோல் பண்ற" அப்படின்னு. "காமெடி பண்ணாதீங்க. சும்மா" "இல்ல, இல்ல நீ தான் பண்ற" அப்படின்னு. அப்பவும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நாளைக்கு பருத்தி வரும்போது ஏதாவது மாறி போச்சுன்னா என்ன ஏன்னா பண்றது? ஆல்ரெடி வாங்குன அடி ஆமா. அப்படி. நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதுக்காக மெனக்கெட்டு ஒண்ணு பண்ணோம். ம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆனது குரங்கு பொம்மைல. ஆமா. இப்போ பருத்தி வீரனுக்கும் குரங்கு பொம்மைக்கும் நடுவுல எவ்வளோ இயர்ஸ் கேப்? பருத்தி வருங்க எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ். சோ இந்த 10 இயர்ஸா நீங்க ஏடியா இருந்தீங்க. ஆமா. ஓகே. ஸோ அப்பலாம் வந்து பருத்திவீரன் பண்ணும்போதெல்லாம் அவரு நித்திலன் வந்து படிச்சுட்டு இருந்தார். அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பழக்கம். என் மூலியமா தான் வந்தாரு. வாவ்! ஆமா. சினிமாவுக்கு. அப்புறம் வந்து அவரு வந்து நாளை இயக்குனர் பண்ணாரு. ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணோம். அப்படியே சூப்பர். 10 வருஷங்கிறது இட்ஸ் லைக் அ லாங் ஜர்னி. ஸோ 10 வருஷமும் வந்துட்டு எத்தன இடத்துல நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க? எவ்ளோ சவால்கள் இருந்துச்சு? எவ்ளோ மன உளைச்சல் இருந்துச்சு? எவ்ளோ சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த 10 இயர்ஸ் ஆஃப் ஜர்னி யூ லைக் ஏடியா இருந்தீங்க. ஆனா ஆக்டிங்ல ஆசை. அந்த டைம் எப்படி இருந்துச்சு? அது அதுதான் சொன்னேனே. நெறைய சோகங்கள், அ வருத்தங்கள் எல்லாம் நெறைய இருந்துச்சு. கஷ்டங்கள் அதெல்லாம் நெறைய இருந்தது. அது எல்லாமே சினிமாவுக்கு தானே. அது வந்து நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இப்படி வந்தேன். அப்படிலாம் இல்ல. நம்ம இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறோம். அந்த 10 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மையில இன்ட்ரோடியூஸ் ஆவுறீங்க. அப்போ வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வந்து அழுது அப்படிலாம் எதுவுமே இல்ல. சந்தோஷமா இருந்துச்சு. ம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா அட்லீஸ்ட் அது? ஆ. ஆ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து எடிட்டிங்ல பார்ப்போம் நம்ம. எடிட் அப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாரதி ராஜா ஆ கூட பார்த்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அவரு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. நாங்க பின்னாடி உட்கார்ந்தோம். படம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னோட சீக்வென்ஸ் வரும்போது, வந்துட்டான்யா நம்ம ஆளு. பிரமாதமா பண்றேன்" அப்படின்னு கமாண்ட் குடுத்துட்டே இருக்காரு. நல்ல சொல்லிட்டு ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இயக்குனர் இமயம் வந்து நம்மள பார்த்து இவ்ளோ பண்றாரே அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம். பயங்கரமான சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் வெளியில வந்து தான் வந்து அவர வந்து, "யோவ்! அந்த பிட் பாக்கெட்ட நடிச்சான்ல, அவன் யாருய்யா அவன்? சார் வந்திருக்காப்புல. முதல்ல அவன உள்ள வர சொல்லு." அப்படின்னு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் உள்ள போனாப்புல, "ஏய் நீ தானய்யா?" பிடிச்சிட்டேனா. என்னதான் ஒரு டைரக்டர் ஒரு சீக்வென்ஸ் சொன்னாலும், அத எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கான் பாரு. அவன் தான் ஆர்டிஸ்ட். அந்த டேலண்ட் உனக்கு இருக்கு. எனக்கு நான் ஒரு படம் பண்றேன் டேட் தருவியா? ஐயா உன் கால் எங்க இருக்கு? அப்படின்னு அவர்ட்ட இருந்து ஒரு அந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெகக்னிஷன். ஆமா. அதுவும் பெரிய டைரக்டர்ட்ட இருந்து. டைரக்டர். சூப்பர்ல. அது ஒரு செம்ம ஒரு இதா இருந்திருக்கும். ம். சூப்பர்.